இந்திய விண்வெளி வரலாற்றில் முதன்முறையாக தனியார் நிறுவனம் தயாரித்த விக்ரம்-1 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவின் சதீஷ் தவான் ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட்டது. 20 seconds. Minus 20 seconds is the call out now. 5, 4, 3, 2, 1, 0. And we have liftoff of Vikram-1, India's first private orbital launch vehicle. And we have great views coming from the tracking cameras. And isn't this quite something? Vikram-1 ने अपनी उड़ान भरी प्रथम ஸ்கைரூட்டின் ஸ்கோப் எனும் மிக முக்கிய ஆய்வு கருவி விண்ணில் நிலை நிறுத்தம். தனியார் ராக்கெட்டை திட்டமிட்ட புவி வட்ட பாதைக்கு அனுப்பி அமெரிக்கா சீனாவிற்கு அடுத்ததாக இந்தியாவும் சாதனை படைத்தது. விக்ரம்-1 ராக்கெட் புவி வட்ட பாதையை வெற்றிகரமாக எட்டியதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்த விஞ்ஞானிகள் लांघकर आकाश को भेदने का निर्णय ले लिया है एक ब्रह्मास्त्र की तरह. With an altitude of 34 kilometers. And on your screens right now are excellent onboard camera views. This vehicle has crossed 100 kilometers of altitude, which is the notion of edge of space, and we have reached space, guys. Congratulations, Vikram-1 is in space. हमारा यान अंतरिक्ष तक पहुंच चुका है. விக்ரம்-1 ராக்கெட்டை விண்ணில் ஏவிய விஞ்ஞானிகளை செல்போனில் தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி வாழ்த்து. விக்ரம்-1 திட்ட விஞ்ஞானிகள் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர் என்றும் பிரதமர் மோடி பெருமிதம். After the success. भारत और पूरी टीम, सबसे पहले तो आपको बहुत बहुत बधाई. दो काम किए हैं, एक तो आसमान में नए पौधे गाड़ दिए हैं और दूसरा जमीन में भी उस रूट्स को आपने मजबूती दी है जो देश के नौजवानों को விக்ரம்-1 ராக்கெட் திட்டமிடப்பட்ட நேரத்திலிருந்து 35 நிமிடங்கள் தாமதமாக விண்ணில் ஏவப்பட்டது. ஆட்டோமேட்டிக் லான்ச்சிங் சீக்வன்ஸில் ஏற்பட்ட பிரச்சனை சரி செய்யப்பட்டு நண்பகல் 12:05 மணிக்கு ஏவப்பட்டது விக்ரம் ராக்கெட். Control to all stations. There is a hold observed at T-5 minutes. All stations are requested to be on standby mode. We have received confirmation that this is a planned hold and we've been advised to stay on standby. தமிழக வெற்றிக் கழக அரசு பதவியேற்ற பிறகு தாக்கல் செய்யும் முதல் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என தகவல். கடந்த 2ஆம் தேதியிலிருந்து முதலமைச்சர் விஜய் துறை ரீதியிலான ஆய்வுக் கூட்டங்களை மேற்கொண்டு வரும் நிலையில் பட்ஜெட் தயாரிக்கும் பணிகள் தீவிரம். தமிழ்நாடு தினத்தையொட்டி முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து. கல்வி, தொழில்நுட்பம், திறன்மிகு மனிதவளம் உள்ளிட்டவற்றில் சிறந்தோங்கும் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவாக்கிட இந்நாளில் உறுதியேற்போம் என முதலமைச்சர் அறிக்கை. தாவேகா ஆட்சி பொறுப்பேற்ற மே 10ஆம் தேதி முதல் ஜூலை 17ஆம் தேதி வரை 2339 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல். திமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு டெண்டர்களில் முறைகேடு நடந்திருப்பதாக எழுந்திருக்கும் புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கை. சென்னையில் அம்மா உணவகங்கள் மேம்படுத்தப்பட்டு தரமான உணவுகள் வழங்கப்பட்டு வருவதன் காரணமாக தினசரி வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை 1,04,000 உயர்வு. பயனாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததை தொடர்ந்து அம்மா உணவகங்களின் மாதாந்திர வருவாய் 1,36,00,000 ரூபாயாக அதிகரித்திருப்பதாக சென்னை மாநகராட்சி தகவல். தமிழகத்தில் 1000 இடங்களில் மீண்டும் குறுங்காடுகள் அமைக்கும் பணியை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் துறை திட்டம். தற்போது இருக்கின்ற 23.7% பசுமை பரப்பை 33% உயர்த்த முயற்சி.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே தமிழக அரசின் டிஎன்பிஎல் நிறுவனம் சார்பில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைந்திருக்கும் புதிய டிஷ்யூ பேப்பர் ஆலையில் உற்பத்தி தொடக்கம். முகம் துடைத்தல், சமையலறை உட்பட 4 வகைகளுக்கான திசு காகிதங்கள் விரைவில் விற்பனைக்கு வர உள்ளதாக தகவல். தாவேக ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியாக அக்கட்சி எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசிய வழக்கில் ஏற்கனவே 12 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 3 பேர் கைது. வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட கொரட்டூரைச் சேர்ந்த மூவரிடமிருந்து 2 கோடி ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்த போலீசார். ரயிலில் பெண்ணிடம் அத்துமீறியவருக்கு பயணிகள் கொடுத்த நூதன தண்டனை. புசாவல் வார்தா பயணிகள் ரயிலில் இளைஞன் ஒருவன் தன்னிடம் தவறான முறையில் நடந்து கொண்ட போது சற்றும் அஞ்சாத அந்த பெண் சக பயணிகளின் உதவியுடன் அந்த நபரை பிடித்து நூதன தண்டனை வழங்கியுள்ளார். இளைஞர்கள் உட்பட அனைவரும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுமாறு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வேண்டுகோள். மதுரையில் நடைபெற்ற YIFI தொழில் முனைவோர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய நிர்மலா சீதாராமன், உலகளாவிய சவால்களுக்கு மத்தியிலும் இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக திகழ்வதாக பெருமிதம். தமிழகத்தில் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை சரிவு. இந்த எண்ணிக்கை குறைவு காரணமாக மருத்துவ படிப்புகளுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் கடந்த ஆண்டை விட 30 முதல் 40 மதிப்பெண்கள் வரை அதிகரிக்கக்கூடும் என கல்வியாளர்கள் கணிப்பு. தமிழகத்தில் அரசு மற்றும் 5 சுயநில மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள MBBS மற்றும் BDS படிப்புக்கு இதுவரை 58,000க்கும் அதிகமானோர் விண்ணப்பம். வருகின்ற 23ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள் என மருத்துவ மாணவர் தேர்வுக்குழு அறிவிப்பு. மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே மர்ம நபர்களால் விவசாயி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. கொலை செய்யப்பட்ட விவசாயி உடலை கைப்பற்றிய போலீசார் தீவிர விசாரணை. செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூரில் செல்போன் திருடியதாக உறவினரே தனது நண்பர்களுடன் சேர்ந்து மைத்துனரை அடித்தே கொலை செய்த கொடூரம். 4 பேரை போலீசார் கைது செய்திருக்கும் நிலையில் சேலையூரில் ஒரே வாரத்தில் அடுத்தடுத்து அரங்கேறிய இரட்டை கொலையால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே கணவரை கொன்று நாடகமாடிய மனைவி தனது ஆண் நண்பருடன் சிக்கினார். ஹாசினி மற்றும் யுகந்தர் ஆகியோரை கைது செய்த குப்பம் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் சடையப்பபுரம் அருகே வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த இளைஞரை வெட்டி படுகொலை செய்த அடையாளம் தெரியாத கும்பலால் பரபரப்பு. படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் உடலை கைப்பற்றிய போலீசார் வெறிச் செயலில் ஈடுபட்ட கும்பலுக்கு வலைவீச்சு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே தனியார் மருத்துவமனைக்குள் புகுந்து ஆய்வக உதவியாளரான தனது காதலியை அரிவாளால் வெட்டிவிட்டு தன்னைத்தானே கத்தியால் குத்திக்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற இளைஞர். பெற்றோரின் எதிர்ப்பால் காதலனிடம் பேசுவதை இளம்பெண் தவிர்த்த நிலையில் இளைஞர் வெறிச்செயல். படுகாயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதி. பழனி முருகன் கோவில் நில மோசடி வழக்கில் நிலத்தை வாங்கியவர்களில் ஒருவரான திருப்பூர் மாவட்டம் பாப்பான்குளத்தைச் சேர்ந்த வெள்ளத்துறை தலைமறைவாகிய நிலையில் அவரின் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் சோதனை. 7 பேர் கொண்ட சிபிசிஐடி குழுவினர் நில ஆவணங்கள் உள்ளிட்டவை குறித்து தீவிர விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நில மோசடி வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் இல்லத்தில் சிபிசிஐடி அதிகாரிகள் சோதனை. திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட ரவுண்ட் ரோட்டில் உள்ள இல்லத்தில் 8க்கும் மேற்பட்ட சிபிசிஐடி அதிகாரிகள் காலை முதல் தீவிர சோதனை. பழனி கோவில் நில மோசடி விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் பல்வேறு குழுக்களாக பிரிந்து 3 நாள் விசாரணை தொடக்கம்.
பழனி நகராட்சியின் திமுக வார்டு செயலாளர் லட்சுமணன் இல்லம் உட்பட 2 இடங்களில் போலீசார் சோதனை. பழனியில் கோவில் நில மோசடி விவகாரம் தொடர்பாக திருநெல்வேலி டவுனைச் சேர்ந்த டெக்கரேஷன் தொழிலாளி சண்முகசுந்தரம் என்பவரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் டெக்கரேஷன் தொழிலாளிக்கு எப்படி தொடர்பு வந்தது, இதன் பின்னணியில் உள்ள விஐபிக்கள் யார் யார் என்ற கோணத்தில் கிடுக்குப்பிடி விசாரணை. வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 1,06,000 ரூபாயும், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 33,000 ரூபாய் மற்றும் விலை உயர்ந்த கை கடிகாரம் உள்ளிட்ட பரிசு பொருட்களும் சிக்கின. குமாரபாளையம் மற்றும் சிதம்பரத்தில் சோதனையில் எதுவும் சிக்காத நிலையில் திரும்பிச் சென்ற லஞ்ச ஒழிப்பு துறை போலீசார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் கணக்கில் வராத 90,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் ஜிபே, போன்பே மூலம் 9 லட்சம் ரூபாய் பணப்பரிமாற்றம் கண்டுபிடிப்பு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 57,950 ரூபாய் சிக்கிய நிலையில் 12 வருவாய்த்துறை ஊழியர்கள் கடந்த 2 மாதங்களில் ஜிபே மூலம் பெற்ற 10 லட்சம் ரூபாய் குறித்தும் தீவிர விசாரணை. தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலம் பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் வைத்திருந்த 3 பேர் கைது. 60 கிலோ குட்கா பொருட்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் மணல் திருட்டில் ஈடுபட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் கைது. திமுக இளைஞரணி அமைப்பாளர் தினேஷ் கைது செய்யப்பட்ட நிலையில் 40 மணல் மூட்டைகள் மற்றும் வாகனங்கள் பறிமுதல். ஈரோட்டில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்த கர்நாடக மாநில இளைஞர் உட்பட 2 கைது. கைது செய்யப்பட்ட 2 3 கிலோ கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் தீவிர விசாரணை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பெண் தாசில்தார் வீட்டின் பூட்டை உடைத்து 65 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை. வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மர்ம நபர்கள் கைவரிசை. திண்டுக்கல் மாவட்டம் அமயநாயக்கனூர் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்து வந்த நபர் கைது. 2 கிலோ கஞ்சா, நாட்டு துப்பாக்கி மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சிறப்பு தனிப்படை காவல்துறை. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் காமராஜர் நீர்த்தேக்கத்தில் காவலாளியை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்ற 6 பேர் கொண்ட அடையாளம் தெரியாத கும்பலை தேடும் போலீசார். கை மணிக்கட்டு துண்டாகி படுகாயமடைந்த காவலாளி மருத்துவமனையில் அனுமதி. சென்னை அமைந்தகரை அருகே இளைஞரை தாக்கி 13 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் வழிப்பறி செய்த 2 சிக்கினர். 6 பேர் கொண்ட கும்பல் பணத்தை வழிப்பறி செய்த நிலையில் பணத்துடன் தலைமறைவாகிய 4 பேரை தேடும் போலீசார். சென்னை பள்ளிக்கரணையில் ஆட்டோவில் கடத்தி வந்த 117 கிலோ குட்கா பறிமுதல். ஆந்திராவிலிருந்து குட்கா கடத்தி வந்து விற்பனை செய்து வந்த புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ராஜகோபாலன், தீபக் ஆகிய 2 சிறையில் அடைப்பு. திருவள்ளூரில் கட்டிட மேஸ்திரியை கடத்தி தாக்கி பணம், செல்போன் பறித்த வழக்கில் காவலர் மகன் உட்பட 2 பேர் கைது. குற்றச்சம்பவத்தில் காவலரின் மகனுக்கும் தொடர்பு இருந்ததால் எல்லை பிரச்சனை என கூறி கடந்த 3 மாதங்களாக வழக்கை காவலர்கள் இழுத்தடித்ததாக குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கோவிலில் உள்ள அறநிலையத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி லாரி ஓட்டுநரிடம் 4,83,000 ரூபாய் பண மோசடி செய்ததுடன் கொலை மிரட்டல். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் முருகன் என்பவரை கைது செய்து விசாரணை. திருவாரூர் மாவட்டம் வாழவாய்க்கால் அருகே காரைக்காலில் இருந்து 300க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை கடத்தி வந்த காவலர் உள்ளிட்ட 3 சிக்கினர். பொதுமக்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டிய காவலரே சட்டவிரோதமாக மதுபான கூடத்தில் ஈடுபட்ட அவலம்.
வேலூரில் பெண்ணிற்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்து அவற்றை வீடியோவாக எடுத்து வைத்து மிரட்டி பணம் பறித்த தம்பதி கைது. 4.5 லட்சம் ரூபாய் மற்றும் நகை, வீட்டு உபயோகப் பொருட்களை பறித்த சத்துவாச்சாரியைச் சேர்ந்த எப்சியா மணிவண்ணன் தம்பதி சிறையில் அடைப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் உறவினர் வீட்டிற்கு வந்த கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த 14 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கிய ராஜேஷ் என்பவர் போக்சோவில் கைது. புகாரின் பேரில் கள்ளக்குறிச்சி அனைத்து மகளிர் போலீசார் நடவடிக்கை. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே 16 வயது பள்ளி மாணவியை காதலித்த இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. சிறுமியின் தாயார் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை. திருநெல்வேலி ராஜகோபாலபுரத்தில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த 28 வயது கூலி தொழிலாளி அஜித் போக்சோவில் கைது. மதுபோதையில் பாலியல் தொல்லை அளித்தவரை திருநெல்வேலி மகளிர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா மருத்துவக்குடி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். முதலமைச்சர் விஜய் தேர்தல் அறிக்கையில் கூறியபடி நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் கோஷம். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தில் நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் விலை அறிவிக்க கோரியும் அறுவடை செய்கின்ற நெல்மணிகளை பாதுகாப்பதற்கு அடிப்படையான கட்டமைப்பு வசதிகள் இல்லை, சாக்கு இல்லை, தார்பாய் இல்லை. எனவே விவசாயிகள் அதை அடையாளப்படுத்துவதற்காக விவசாயிகள் தலையிலே தார்பாயை சுமந்து கவனஈர்ப்பு முழக்கம் நடத்துகின்றோம். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்வதற்கு அடங்கல் நகல் வழங்க கோரி விவசாயிகள் 4 வழிச்சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஏற்கனவே நீரின்றி விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் திட்டத்தில் சேர ஜூலை 31ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் விவசாயிகள் போராட்டம். தண்ணி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் பார்க்கிற நேரம், ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அதுக்குரிய வாய்ப்பை மறுக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்ல முடியும். முறையான தண்ணீரை பெற்றுத்தரல, எதுவுமே வரல. அதனால விவசாயம் செய்ய தயாரா இருக்கு. எங்களுக்கு பயிர் காப்பீடு எப்போதுமே பயிர் காப்பீடு செய்வோம். இந்த ஆண்டு 30ஆம் தேதி வர்ற 31ஆம் தேதி பயிர் காப்பீடு கடைசி தேதி, இன்னும் 10 நாள் தான் இருக்கு. ஆனா எந்த இடங்களையும் போனாலும் சரி, நாங்க மாவட்ட ஆட்சியரை சந்திச்சோம், டிஆர்ஓ சந்திச்சோம், வட்டாட்சியரை சந்திச்சோம், எல்லாரையும் சந்திச்சோம். இன்னும் எங்களுக்கு அடங்கல் தரல. விவசாயம் செய்ய தயாராக இருக்காங்க, அப்படி ஒரு அடங்கல் தரல. அந்த அடங்கல் தந்தா எங்களுக்குரிய பாதுகாப்பு கிடைக்கும். கோமுகி அணையை தூர்வாரி நீர் ஆதாரத்தை பாதுகாத்திட வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம். போராட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க தமிழக அரசை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். கர்நாடக அரசு காவிரியில் நீர் திறந்து விடாத காரணத்தால் திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் இல்லாமல் சுமார் 1 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் காய்ந்து கிடக்கும் அவலம். காவிரியில் உரிய பங்கினை கேட்டு பெறுவதுடன் வறட்சி நிவாரணம் அறிவிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சுமார் 1 மாதமாக மோட்டார் வாகன ஆய்வாளர் இல்லாததால் ஓட்டுநர் உரிமம் பெறுதல், வாகன புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகள் முடக்கம். இதனால் ஓட்டுநர் உரிமம் பெற வந்த பொதுமக்கள் ஏமாற்றமடைந்த நிலையில் அரசு உரிய முறையில் மாற்று ஏற்பாடு செய்து தர வேண்டும் என கோரிக்கை. கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட இளைஞரை அவரது உறவினர்கள் ஆம்புலன்ஸில் தூக்கிக் கொண்டு செல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. மூச்சு பேச்சு இல்லாமல் மயக்கமடைந்ததால் அவரை உறவினர்கள் தூக்கிச் செல்லும் நிலையில் கஞ்சா விற்பனை செய்ததற்காக இளைஞரை கைது செய்ததாகவும் திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாகவும் போலீசார் தகவல்.
வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வடக்கு கடலோர தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பு. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் உள்ள FL2 ரெஸ்டோ பாரில் 10 ரூபாய் கூடுதல் கட்டண ஸ்டிக்கர் குறித்து வாடிக்கையாளர் கேள்வி எழுப்பியதால் விவாதம். பணத்தை திரும்பத் தர முடியாது என்றால் எதற்காக பாட்டிலில் இந்த ஸ்டிக்கரை ஒட்டி இருக்கிறீர்கள் என்ற தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு. இப்போ இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறீங்க இல்லையா, இந்த பாட்டிலை நான் எங்க திருப்பி கொடுக்கணும்? நம்ம வாங்குறது இல்லைண்ணே, இது கடை. சரிங்க, இந்த ஸ்டிக்கர் எதுக்கு? இந்த ஸ்டிக்கர் எதுக்கு? இதுல இருந்து கம்பெனில இருந்து வரும். அது நம்ம எப்பா ஸ்டிக்கர்ன்றது எதுக்குப்பா நீங்க ஒட்டுவீங்கப்பா? ஸ்டிக்கர் நாங்க ஒட்டல, இது நாங்க ஒட்டல. ஸ்டிக்கர் நீங்க ஒட்டுறது நாங்க ஒட்டல. இந்த 10 ரூபா ஸ்டிக்கரு ஒவ்வொரு பாருக்கும் தனித்தனியா ஒயின் ஷாப் கொடுக்க முடியாது. தெரிஞ்சுக்கோ. இதுல இந்த பாட்டில திருப்பி கொடுத்தா வாங்கிக்கணும். வாங்கிட்டு அவங்களுக்கு 10 ரூபாய், இந்த 10 ரூபாய் 10 ரூபா போட்டுருக்காங்களா? 10 ரூபாய் போட்டுருக்காங்களா? 10 ரூபாய் போட்டுருக்காங்களாப்பா? போட்டுருக்காங்க, நம்ம கடையில வாங்குறது கிடையாது. அது சொல்லல, சூப்பர்ப்பா. இதான் மேட்ரு, இதுதான் மேடம் எனக்கு போடல. ஓகே ரைட். இது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே இருளர் காலனியில் பழங்குடியின மக்களுக்காக கட்டப்பட்ட பசுமை வீடுகளில் பல லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக புகார். கதவு, ஜன்னல், மின்சாரம் மற்றும் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி பொதுமக்கள் அவதி. எங்களுக்கு குடி தண்ணி, கரண்ட் வசதி எதுவுமே இல்லை சார். எங்களுக்கு விஜய் சாருங்க, தலைவருங்களும், முதலமைச்சர் எங்களுக்கு பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். என் பிள்ளைங்கெல்லாம் இருட்டில் கருக்கல்ல போகுது, 1க்கு 2க்கு போனால் கூட பூச்சி போட்டு வரத்த தெரிய மாட்டேன் சார். தேள் கடிச்சிட்டா கூட மயக்கம் போட்டு விடுதுங்க. அதுக்கப்புறம் நைட்டில் லைட் அடிச்சுன்னு போய் தான் பார்க்குறோம் சார். நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சேலம் அரசு மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சரில் நோயாளிகளை அழைத்துச் செல்ல 500 முதல் 700 ரூபாய் வரை கட்டாய வசூல் வேட்டை நடத்தப்படும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவில் லிப்டில் வைத்து ஊழியர் ஒருவர் பணம் கேட்டு கண்டிஷன் போடும் காட்சிகள் வெளியான நிலையில் இந்த அவலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க பொதுமக்கள் கோரிக்கை. தமிழகத்தில் நேற்று திருத்தணி, சென்னை, திருச்சி, கடலூர், நாகை, பாளையங்கோட்டை, தஞ்சையில் 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவு. அதிகபட்சமாக மதுரையில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதால் பொதுமக்கள் அவதி. தென்பெண்ணையாறு நதிநீர் விவகாரத்தை தீர்க்க மத்திய அரசு தீர்ப்பாயத்தை அமைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனு தள்ளுபடி. தென்பெண்ணையாறு நீர் பங்கீட்டு தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பில் எந்த தவறும் இல்லை என கூறி சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு கட் ஆஃப் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு அதிகரிப்பு. பொதுப்பிரிவு உயர்சாதி ஏழைகளுக்கான கட் ஆஃப் 144 213ஆகவும், OBC, SC, ST பிரிவு மாணவர்களுக்கான கட் ஆஃப் 113 177ஆகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நீட் முறைகேட்டிற்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி 21வது நாளாக உண்ணாவிரதத்தில் இருந்த சோனம் வாங்சுக்கை டெல்லி ஜந்தர் மந்தரில் இருந்து வெளியேற்றி மருத்துவமனையில் அனுமதித்த போலீசார். ஜந்தர் மந்தரில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டதால் பதற்றம். மத்திய பிரதேசத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நர்வார் கோட்டையில் இருந்த 400 ஆண்டுகள் பழமையான பீரங்கி திருட்டு. கோட்டையின் பின்புறம் வழியாக வாகனத்தில் வந்த சிலர் பீரங்கியை திருடிச் சென்றிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தகவல். டெல்லி ஜந்தர் மந்தரில் 21வது நாளாக உண்ணாவிரதம் இருந்த சோனம் வாங்சுக் வலுக்கட்டாயமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கரப்பான்பூச் ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே உண்ணாவிரத போராட்டம். திட்டமிட்டபடி ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி நடத்தப்படும் எனவும் அறிவிப்பு. ஆந்திர மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்த நிலையில் 12 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் பொதுமக்கள் பீதி. 4 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 6 பேர் வீட்டு தனிமையிலும் 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்.
விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே நண்பர்களுடன் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் பிரபல ரவுடி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. கத்திக்குத்து காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த பிரபல ரவுடி மோகன்ராஜின் உடலை மீட்ட போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் அவரது நண்பர்கள் 4 பேரை பிடித்து தீவிர விசாரணை. தென்காசி மாவட்டம் புளையங்குடி அருகே சட்டத்திற்கு புறம்பாக கள்ள துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த 2 கைது. கைதான சுரேஷ் என்ற பாண்டிதுரை மற்றும் வினோத் ஆகியோரிடமிருந்து ஒரு கள்ள துப்பாக்கியை பறிமுதல் செய்து போலீசார் தீவிர விசாரணை. நாட்டின் ஏலக்காய் ஏற்றுமதி மதிப்பு 4149 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தகவல். இது கடந்த 2 ஆண்டுகள் ஏற்றுமதியை விட 3 மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் நடப்பு சீசனில் போதுமான மழை இல்லாததால் விளைச்சல் குறையும் என நறுமணப் பொருட்கள் வாரியம் கவலை. தமிழகம் முழுவதும் 35 வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 13.78 லட்சம் பறிமுதல், 68.32 லட்சம் ரூபாய் ஜிபே பரிவர்த்தனை கண்டுபிடிப்பு. ஒரே நாளில் மொத்தம் 82,10,000 ரூபாய் அளவிற்கு லஞ்ச புழக்கம் அம்பலம். சென்னை தேனாம்பேட்டையில் கல்லூரி பயில பணம் கேட்ட அக்கா மகளுக்கு செல்போனில் ஆபாச புகைப்படத்தை அனுப்பிய அரசு மருத்துவர் கைது. தேனாம்பேட்டை திருவள்ளுவர் சாலையைச் சேர்ந்த அரசு மருத்துவர் செல்வவேலை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். ஜம்மு காஷ்மீரின் சலால் அணையின் நீர்மட்டம் உயர்ந்ததைத் தொடர்ந்து அணையின் அனைத்து மதகுகளும் திறப்பு. செனாப் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடும் நிலையில் கரையோர பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை. பிரசித்தி பெற்ற காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலில் ஆடி வெள்ளியை ஒட்டி பச்சை சிவப்பு பட்டுடுத்தி மடிசார் அலங்காரத்தில் வைர கிரீடத்துடன் தங்கத்தேரில் உலா வந்த காமாட்சியம்மன். திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரினை வடம் பிடித்து இழுத்து காமாட்சியம்மனை தரிசித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோயிலில் ஆடி தபசு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். கொடிப்பட்டம் வீதி உலாவை தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கோலாகலமாக நடைபெற்ற கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. சென்னை மாதவரம் ரவுண்டானா அருகே இருசக்கர வாகனம் மீது கண்டெய்னர் லாரி மோதியதில் தாய் மற்றும் 6 வயது கைக்குழந்தை சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்த சோகம். படுகாயம் அடைந்த தந்தை நித்யானந்தம் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ரவுண்டானா பகுதியில் அடிக்கடி விபத்துகளும் உயிரிழப்புகளும் தொடர்வதால் உரிய நடவடிக்கை எடுக்க வாகன ஓட்டிகள் வலியுறுத்தல். நாட்டு மக்களின் குடியுரிமையை தீர்மானிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது என உச்சநீதிமன்றம் கருத்து. மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் முடிவில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் கிடைக்காதது தொடர்பான வழக்கில் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு உத்தரவு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 75 அடியாக சரிந்ததை அடுத்து முன்னோர்கள் பயன்படுத்திய கிணறுகள் வெளியே தெரிய தொடங்கி உள்ளன. நீர்மட்டம் 77 அடிக்கு கீழே செல்லும் போது கிறிஸ்துவ தேவாலயமும் 70 அடிக்கு கீழே செல்லும் போது ஜலகண்டேஸ்வரர் கோவிலும் வெளியில் தெரியும். இந்தியாவில் சீன நிறுவனங்களில் ஸ்மார்ட் போன் விற்பனை கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஏப்ரல் ஜூன் காலாண்டில் சரிவு. பணவீக்கம் மற்றும் அன்றாட செலவுகள் அதிகரித்துள்ளதால் நடுத்தர மற்றும் குறைந்த பட்ஜெட் ஸ்மார்ட் போன்களுக்கான நுகர்வோர் புதிய போன்கள் வாங்குவதை தற்காலிகமாக தள்ளி வைத்துள்ளதாக ஆய்வில் தகவல்.
பிரபல ஜூக்ஸ் நிறுவனம் தானாக கார்களை சந்தையில் இருந்து அவசரமாக திரும்ப பெறுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. இந்த கார்களில் இருக்கும் மென்பொருள் புகையை கண்டறிவதில் தொழில்நுட்ப குறைபாடுகளை கொண்டிருக்கலாம் என்ற பாதுகாப்பு அச்சத்தின் காரணமாக நடவடிக்கை. இந்தியாவின் ரத்தினங்கள் மற்றும் நகைகள் ஏற்றுமதி நீண்டகால மந்த நிலைக்கு பிறகு கடந்த ஜூன் மாதத்தில் 26.51% அளவுக்கு கணிசமாக உயர்வு. அந்த அதிரடி வளர்ச்சியின் மூலம் ஒட்டுமொத்த நகை ஏற்றுமதி மதிப்பு கிட்டத்தட்ட 21,267 கோடி ரூபாயை எட்டியதால் வர்த்தகர்கள் பெரும் மகிழ்ச்சி. இந்த ஆண்டில் பெரும் லாபத்தை ஈட்டி தந்த செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பங்குகளின் கடுமையான வீழ்ச்சியால் அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் பங்குச்சந்தை தொடர்ந்து பெரும் சரிவு. இந்த திடீர் வீழ்ச்சியானது முதலீட்டாளர்களிடையே உலகளாவிய ரீதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த பங்குச்சந்தையிலும் முதலீடுகளை திரும்பப் பெறும் சூழல். பல்வேறு ஒழுங்குமுறை விதிமுறைகளை பின்பற்றாததற்காக வங்கி சாரா கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு ரிசர்வ் வங்கி அபராதம். 6 நிறுவனங்களுக்கு மொத்தம் 23,70,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. குஜராத்தின் தொலேரா பகுதியில் நாட்டின் முதல் செமிகண்டக்டர் சிப் தொழிற்சாலை அமைக்க டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் திட்டம். இந்த ஆலையில் பழைய தொழில்நுட்பமாக கருதப்படும் 90 நானோமீட்டர் செயல்முறை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிப் தயாரிக்க முடிவு. இந்தியாவில் வரும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி பிக்சல் 11 சீரிஸ் போன்கள் வெளியீடு. ஹரியானா மாநிலம் குருகிராமில் வெளியிடப்பட இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்தது கூகுள் நிறுவனம். சிப் தயாரிப்பு நிறுவனமான NVIDIAவை பின்னுக்கு தள்ளி உலகின் மிக மதிப்புமிக்க நிறுவனமாக மீண்டும் முதலிடத்தை பிடித்தது ஆப்பிள் நிறுவனம். 2025 ஏப்ரலுக்கு பிறகு NVIDIAவின் பங்குகள் 3.5% சரிந்து 4.86 டிரில்லியனாகவும் ஆப்பிளின் சந்தை மதிப்பு 4.88 டிரில்லியனாகவும் உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,05,080 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமிற்கு 35 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 13,135 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி வர்த்தகம். 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,35,000 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் உள்ள 14 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் புதிதாக 1,500 BSc நர்சிங் மற்றும் 700க்கும் மேற்பட்ட மருந்தியல் இடங்களை தொடங்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை. ஏழை எளிய மாணவர்களின் நலன் கருதி அதிகரிக்கப்பட்டுள்ள இந்த இடங்கள் அடுத்த கல்வியாண்டில் பயன்பாட்டுக்கு வரும் என அதிகாரிகள் தகவல். முந்தைய ஆண்டுகளின் நீட் தேர்வு மதிப்பெண் சான்றிதழ்களை மீட்டெடுப்பதற்கான டிஜிலாக்கர் அடிப்படையிலான தொழில்நுட்ப கட்டமைப்பு இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை தகவல். இந்த திட்டம் அமலுக்கு வந்தால் தங்களுடைய பழைய மதிப்பெண் சான்றிதழ்களை இழப்போம் என்ற கவலை இனி மாணவர்களுக்கு இருக்காது என அறிவிப்பு. ஈரானின் சபஹார் துறைமுகத்தில் இருந்து கடல்சார் கண்காணிப்பு கோபுரத்தை தாக்கி அழித்ததை உறுதி செய்தது அமெரிக்கா. மத்திய ஆசியா மற்றும் ஆப்கானிஸ்தானுடன் வர்த்தகம் செய்வதற்காக இந்தியாவில் மேம்படுத்தப்பட்ட இந்த துறைமுகம் தற்போது மோதலில் சிக்கியுள்ளதால் இந்தியாவின் கோடிக்கணக்கான முதலீடுகள் புதிய வர்த்தக திட்டங்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. அமெரிக்கா விசா விதிகளில் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதால் அங்கு உயர்கல்வி பயிலும் மற்றும் பயில திட்டமிட்டுள்ள லட்சக்கணக்கான இந்திய மாணவர்களின் கனவு பாதிக்கப்படும் அபாயம். மாணவர்கள் தங்கும் காலம் 4 ஆண்டுகளாக குறைக்கப்பட்ட நிலையில் அமெரிக்க அரசின் நலத்திட்டங்களை பயன்படுத்துவோருக்கு கிரீன் கார்டு மறுக்கப்படலாம் எனவும் தகவல். உக்ரைனின் கருங்கடல் துறைமுக பகுதிகளை குறிவைத்து ரஷ்ய வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியதால் பெரும் பதற்றம். ரஷ்யாவின் இந்த கொடூர தாக்குதல்களில் சிக்கி 3 பேர் உயிரிழந்த சோகம். இஸ்ரேல் நாடாளுமன்றம் 4 ஆண்டுகள் பதவிக்காலத்தை நிறைவு செய்த நிலையில் கலைப்பு. அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் பெஞ்சமின் நெதன்யாகு, நப்தலி பென்னட் உள்ளிட்டோர் போட்டியிட உள்ளதாக தகவல். மெக்சிகோவில் 7.1 மற்றும் 6.1 என்ற ரிக்டர் அளவுகளில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். சேத விவரங்கள் குறித்த தகவல் இன்னும் வெளியாகாத நிலையில் கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான நடப்பு தொடருடன் சர்வதேச ஒருநாள் போட்டியில் இருந்து ரோஹித் சர்மா ஓய்வு பெறுவதாக வெளியான தகவலுக்கு BCCI மறுப்பு. செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த BCCI செயலாளர் தேவாதிஸ் சைகியா, ரோஹித் சர்மா ஓய்வு குறித்து எந்தவொரு விவாதமும் நடைபெறவில்லை என்றும் தொடர்ந்து விளையாடுவார் எனவும் தகவல்.
யூடியூபர் பாரத் கதாநாயகனாக நடித்துள்ள மிஸ்டர் பாரத் திரைப்படத்தின் ரிலீஸ் தேதியை வெளியிட்ட படக்குழு அக்டோபர் 1ஆம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகும் என ப்ரோமோ வீடியோ மூலம் அறிவிப்பு. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கேங்ஸ்டர் கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடித்துள்ள டிசி திரைப்படத்தின் 2வது பாடல் இன்று வெளியீடு. அனிருத் இசையமைப்பில் உருவாகியுள்ள இத்திரைப்படம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி திரைக்கு வரவுள்ள நிலையில் அடுத்தடுத்த அப்டேட்களால் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகம்.